ரியல் பிசினஸ் சீரீஸ்ல கடைசி எபிசோட் வந்துட்டோம். இந்த எபிசோட் தாங்க முக்கியமான எபிசோட். ஏன்னா நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கீங்களா உங்க பிசினஸ்க்கு, இல்ல ஓனரா தான் இருக்கீங்களா, பாஸா தான் இருக்கீங்களா அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல பாக்கலாங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, நம்ம பாட்டுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா இடத்துலயும் நானே புதுப்பட்ட நான் தான் செய்வேன், நான் செய்யற மாதிரி செஞ்சாதான் எல்லாம் நல்லா இருக்கும், இல்ல இவன் செஞ்சா நல்லா இருக்கா, அவன் செஞ்சா இருக்கா, ஐயோ இது தெரிஞ்ச அவன் சீக்ரெட் தெரிஞ்சுக்குவான், அது தெரிஞ்சு அது பண்ணிக்குவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனா அப்படி இல்லைங்க. அம்பானி எல்லா கடை ஷட்டரும் அவர் திறக்கலைங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா பிசினஸ் ஓனர்ஸ் ஒரு பிசினஸ் சிஸ்டம் கிரியேட் பண்ணி வைக்கணுங்க. அப்பதான் நம்ம கொஞ்சமாச்சும் growth ஆக முடியும். அட்லீஸ்ட் நம்ம பிரேக் ஈவனை தாண்டி நம்ம மார்ஜினை அதிகமாகவும் படுத்த முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிரேக் ஈவன்லயே சுத்திட்டு இருப்போம். அதுவே ரொம்ப வருஷம் போகும். அப்புறம் அந்த பிசினஸ் நம்ம குவிட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கலாம். நமக்கு பிசினஸ் ஓனரா இருக்க வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம செல்ஃப் எம்ப்ளாயா இருக்க தேவையில்லைங்க, பிசினஸ் ஓனரா போகலாம். இப்ப இந்த பிசினஸ் ஓனர் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஒரு டூல் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிசினஸ் ஓனரா ஒரு பாஸா இருக்க என்ன மாதிரி டூலா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட பாஸ்னே ஒரு டூல் இருக்குங்க. பாஸா என்னடா பாஸ்ன்ற அப்படின்ட்டு பாத்தீங்களா, சிவாஜி தி பாஸ் இல்லைங்க. இது நம்ம ஓனருக்கா, நம்ம பிசினஸ்க்காக நாம பாஸா, நாம 7 நாள் லீவ் போட்டாலும் பிசினஸ் ஒர்க் அப்படி நடக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டூல் இருக்கு. பாஸ் டூலை பத்தி பார்ப்பாங்களா. பேக்கப் இருக்கணும், பேக்கப் பிளான் இருக்கணுங்க. எதுனாலும் நான் பார்த்துக்கணும். நான் லீவ்னாலும் பிசினஸ் நடக்கும். 2 நாள் நான் ஓட் போறேன், பிசினஸ் நடக்கணும். 2 நாள் சாத்திட்டு போறது செல்ஃப் எம்ப்ளாயிங்க. 2 நாள் நான் இல்லைனாலும் பிசினஸ் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தான் நம்ம பாஸாவே இருக்க முடியும். இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாயிலேயே சுத்திட்டு இருக்கோம். நாமளே அந்த கடை தந்த, நாமளே அதை விற்று, நாமளே அது காசாக்கி, நாமளே கணக்கு எழுதி அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த ஒரு பேக்கப் பிளான் எல்லாத்துக்கும் இருக்கணும். அப்படி இந்த பேக்கப் பிளான் உங்களால் கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்க வெளியே சுத்த தேவையில்லைங்க, இன்னொரு பிசினஸ் கூட கிரியேட் பண்ண முடியும். ஸோ பேக்கப் ரொம்ப முக்கியம். அப்புறம் அதர்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, டீம். அந்த டீம் இருந்தால் தான் நம்மளோட ஐடியாஸை, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ முதல்ல உங்கள் டீமை செட் பண்ணுங்க. நம்பிக்கையான ஆட்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. என்ன சார், நான் யாருமே நம்பதில்லை, யாருமே இப்போதைக்கு வேலை செய்ய மாட்டேன், டக்குன்னு போயிட்டே இருக்காங்க, என்னால் எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் பண்ண முடியல சார், டீம் ரிட்டன்ஷன் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட வேல்யூ எம்ப்ளாயிஸ்க்கு சேல் ஆகலைங்க, உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரியல. ஸோ அதனால அவங்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ டீம் செட் பண்ணுங்க. அந்த டீம் செட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியான பொறுப்புகளை நீங்க ஈஸியா டெலிகேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த டீம் செட் பண்ண முடியலன்னா நீங்க கடைசி வரைக்கும் செல்ஃப் எம்ப்ளாயா தான் இருக்க நேரிடும். அடுத்து சேல்ஸ் சிஸ்டம். ஒரு பிசினஸுக்குன்னு ஒரு சேல்ஸ் சிஸ்டம் நம்ம வச்சிருந்தாதான் கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும், கேபிட்டல் பாதிக்காம கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பிஸ்னஸ், நம்மளோட ஐடியாஸ், நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம எதாவது மூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா ஸ்டாக்னண்ட்டாக பணம் இல்லை, ரொட்டேஷன் போயிருக்கு, அப்படி இப்படின்னு நம்ம ஒரே இடத்துல நிற்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சேல்ஸ் சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சேல்ஸ் சிஸ்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தேவையில்லைங்க, அது பாட்டு பொருள் வித்துட்டே இருக்கும், அது பாட்டுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பேக்கப் பிளான் உங்ககிட்ட இருக்கணும், அதை செய்யறதுக்கு அதர்ஸ் டீம் உங்ககிட்ட இருக்கணும். அப்புறம் சேல்ஸ் சிஸ்டம் முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் இருக்கணும். ஏன்னா பிஸ்னஸில் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸு, ப்ரொடக்ஷன், ப்ராசஸ் எல்லாமே முக்கியம்னாலும் சேல்ஸ் நடந்தாதாங்க காசு. சேல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிசினஸ் ஒரு லைவ்லியா போயிட்டே இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கேல். ஏன்னா நீங்க ஸ்கேல் பண்ணணும்னு ஒரு தாட் இருந்தாதாங்க நீங்க பிசினஸ் ஓனர், இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாயி தான். நீங்க ஒரே இடத்துலயே சுத்திட்டு இருப்பீங்க, மொத்த டைம் அது கொடுத்துட்டே இருப்பீங்க. டைமை சேவ் பண்ணிட்டு நீங்க அதை ஸ்கேல் பண்றதுக்கான இன்கம், நம்ம ஆல்ரெடி சேல்ஸ் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப அதுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த இன்கம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போக அந்த ப்ராஃபிட் வச்சு அந்த பிசினஸ் நம்ம டெவலப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து பிசினஸ் ஓனர் ஆகிறதுக்கும் இந்த பாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாஸா தான் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு செல்ஃப் செக் பண்றதுக்கும் இந்த பாஸ் டூல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறுபடியும் நோட் புக் எடுத்து இந்த பாஸ் டூலை நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க பாஸா செல்ஃப் எம்ப்ளாயர் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ துல்லியம் பிஸ்கோச்சுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங்ஸ், இல்லைன்னா லைவ் ஒர்க் ஷாப்ஸ், இல்லைன்னா செமினார் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் பண்ணி உங்க ஷெட்யூலை புக் பண்ணிக்கோங்க. இந்த ரியல் பிசினஸ் மாதிரி சீரியஸ் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி சீரியஸை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் பண்றேன். இந்த 4 வீடியோக்கும் நீங்க கொடுத்த ஆதரவு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் மக்களுக்கு காட்டும், அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்க பிசினஸ் குரோத்துக்கு எப்படி இந்த வீடியோஸ் பெனிஃபிட் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ் குரோத்துக்கும் பெனிஃபிட் ஆகணும்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை புது சீரீஸ்ல பாக்குறேன். பாய்.